ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல ப்ரீவியூ பண்ண போறேன். பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அட் லார்ட்ஸ். இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். ஆஸ்திரேலியாவோட ஆரம்பிச்சோம்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவரோட ஸ்குவாட வந்து முன்னாடி சொல்லியிருந்தா அந்த ஸ்குவாட் படி என்னோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னா உஸ்மான் குவாஜா அண்ட் பியூ வெப்ஸ்டர் டு ஓபன் த பேட்டிங், மார்னஸ் லபுஷேன் 3, ஸ்டீவ் ஸ்மித் 4, டிராவிஸ் ஹெட் 5, ஜாஷ் இங்கிலீஷ் 6, அலெக்ஸ் கேரி 7, பேட் கமின்ஸ் 8, நேத்தன் லயான் 9, ஜோஷ் ஹேசல்வுட் 10, ஸ்காட் போலன் நம்பர் 11. இப்போ முதல்ல சாம் கான்சஸ் வந்து இந்தியா சீரீஸ்ல டெபியூ பண்ணார். அதுக்கப்புறமா அவர் அந்த டூர் ஆஃப் ஸ்ரீலங்கால விளையாடல. அந்த சீரீஸ்க்கு வந்து சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ்னால டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் இறக்கிட்டு ஜாஷ் இங்கிலீஷை மிடில் ஆர்டர்ல வச்சிருந்தா பியூ வெப்ஸ்டர் வந்து அந்த சீரீஸ்க்கு ஆஃப் ஸ்பின் போட்டார். இந்த கேஸ்ல இப்ப சாம் கான்ஸ்டஸ் வந்து ஒரு ப்ரூவன் கமாடிட்டியானா அது ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம். இட்ஸ் அ டேலண்டட் பிளேயர், பட் அஸ் ஆஃப் நவ் ஒரு ப்ரூவன் கமாடிட்டியானா சொல்ல முடியாது. பியூ வெப்ஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். அவர் வந்து நிறைய வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல தான் விளையாடி இருந்திருக்காரு. இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. ஒரு கிளாசிக்கல் டெக்னிக்கு தேவைப்பட்டா மீடியம் பேஸும் போடலாம், ஆஃப் ஸ்பின்னும் போடலாம். நேத்தன் லயான் இருக்கிறதுனால மீடியம் பேஸ் இப்போதைக்கு போட்டாலே போறோம். அதனால நான் அவரை ஓப்பனிங் இறக்கிட்டு இப்ப ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நம்பர் 6ல நான் போட்டிருக்கேன். இப்ப லார்ட்ஸ்ல எப்படி போகும்னா டே 1 அண்ட் டே 5 ஆர் த டஃபஸ்ட் டேஸ் ஃபார் பேட்டிங். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்லி இந்த டேஸ் 2, 3, 4ல இட் ஒன்ட் பி அஸ் டஃப் ஃபார் பேட்டிங். இப்ப ஒருவேளை ஆஸ்திரேலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ன்னு வந்ததுன்னா இப்ப ஜோஷ் இங்கிலீஷ் அடிக்கிற ஆளு அவர் வந்து உடனே அவுட் ஆயிட்டார்னா தென் பியூ வெப்ஸ்டர் வந்து பின்னாடி வருவார். இந்த டே 2 இன் பெட்டர் பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல வந்து டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி வந்து திருகி திருகி விளையாடுவார், அடிச்சுட்டே இருப்பார் அவர். ஆனா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ் when they get செட்னு பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே இருந்தானா டிமாரலைஸ் பண்ணிடலாம். அதனாலதான் நான் அப்படிதான் வச்சுப்பேன். அந்த டாப் 4 வந்து இந்த டே 1ல வந்து பார்த்து விளையாடிட்டு டே 1ல நிறைய விக்கெட் போலன்னா அதுக்கப்புறமா இந்த டிராவிஸ் ஹெட், ஜோஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி இந்த பவுலர்ஸ் எல்லாருமே தே வில் ஹேங் அரவுண்ட். ஒரு நன்னா தே கேன் கெட் டு சைசபிள் டோட்டல். அப்படிதான் நான் பண்ணுவேன். அவ வந்து ஒரு சில பேர் சொல்றா மார்னஸ் லபிஷேன்னு உக்காத்தி வைக்கலான்னு சொல்றா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப அவரை உக்காத்தி வச்சானா நான் உக்காத்தி வைக்க மாட்டேன். அப்பனா சாம் கான்ஸ்டஸ் விளையாடணும். லபுஷேனா சாம் கான்சஸா? லபுஷேன் தான் ஒரு நோ பிரெய்னர். கேமரன் கிரீன் அந்த கவுண்டி சர்க்கிட்ல நல்லா பண்ணியிருந்திருக்கார். அவர் வந்து எதனால நான் அந்த 11 விளையாடலைன்னா அவர் இன்னும் இஸ் நாட் ஸ்டார்டட் பவுலிங். இல்லைன்னா மேபி இந்த பியூ வெப்ஸ்டருக்கு பதிலாக அவர் வந்திருப்பார். இஃப் தேர் லுக்கிங் டு பிளே சாம் கான்ஸ்டஸ், இல்லைன்னா மேபி ஜாஷ் இங்கிலீஷ் தே குட் ஹவ் பிளேட் ஹிம் ஹெட் அப். ஆனா அவர் ஃபிட்டா இருந்திருந்தாலும் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்க்கு பண்ணியிருந்திருக்கலாம். பட் அஸ் பேட்ஸ்மேன் இஃப் யூ காட் ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் 6, பியூ வெப்ஸ்டர் ஓப்பனிங்னா அவர் இல்லாட்டாலுமே திஸ் லைன் அப் லுக் ஸ்ட்ராங். ஸோ அதனால தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் லபுஷேனை நான் உக்காத்தி வைக்க மாட்டேன். அதனால நம்பர் 3 ஸ்லாட் வில் பி ஓப்பன்ட் அப். அப்புறம் ஒரு பெரிய நிறைய பேர் சொல்லலாம் நான் எதனால நான் இவரை விட்டுருக்கேன்னு கேட்கலாம். மிச்சேல் ஸ்டார்க்கு நான் அந்த மேட்ச் விளையாட மாட்டேன். நான் பேஸ்ட் ஆன் ஃபார்ம் நான் சொல்லியிருந்திருக்கேன். பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், ஸ்காட் போலன் அண்ட் பவுலிங் ஃபார்ம் அக்கார்டிங் டு மீ வில் பி மோர் த்ரெட்னிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் மிச்சேல் ஸ்டார்க். இப்ப அவ எப்படி யோசிக்கலாம்னா அவ வந்து இட் வில் பி பிட்வீன் ஹேசல்வுட் அண்ட் ஸ்காட் போலன். எனக்கு என்னமோ ஃபிட்னஸ் வில் பிளே அ பார்ட்னு தோன்றது. இப்ப ஸ்காட் போலன் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா நான் 18 மாசமா நான் வலியோட தான் போன்றிருந்தேன். இப்பதான் எனக்கு வலி இல்லாத என்னால போட முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்திருக்க. ஜோஸ் ஹேசல்வுட் வந்து இந்த ஐபிஎல்லே ஒரு சில மேட்ச் மிஸ் பண்ண நிறைய அந்த 2 வருஷத்துல இன்ஜுரி வந்திருக்கு அவருக்கு. இப்ப பேஸ்ட் ஆன் ஃபிட்னஸ் ரெண்டு பேருமே நாட் ஃபுல்லி ஃபிட், ரெண்டு பேருமே விளையாடினானா அது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே ஃபிட்டா இருந்து என்னோட 11 மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 would be this. ஆனா ஒன் ஆஃப் ஜோஷ் ஹேசல்வுட், ஸ்காட் போலன் இஃப் யூர் நாட் கம்ப்ளீட்லி ஷோர் அபவுட் இட்னா மிச்சல் ஸ்டார்க்கும் விளையாடலாம். ஸோ இப்படிதான் நான் போவேன். இதோட ஒரு செலெக்ஷன் கனன்றமும் இல்லை அவளுக்கு. திஸ் லுக்ஸ் அ ஸ்ட்ராங் சைடு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்த்தோம்னா அவ வந்து they won I think 5 matches in a row or at least 5 matches in a row thus far to get to this final. அவளுக்கு நான் எப்படி போவேன்னா
Ryan Rickelton, Aidan Markram to open, David Bedingham 3, Temba Bavuma 4, Tristan Stubbs 5, Kyle Verane 6, Corbin Bosch 7, Marco Janssen 8, Kahiso Rabada 9, Keshav Maharaj 10, Dane Patterson at 11. ஒரு சில பேர் சொல்றா டோனி டிசோர்சி மே கமிங் டு த பிக்சர்னு சொல்றா. ஆனா ஐ திங்க் அவரோட கோச்சஸ் இண்டிகேட்டட் தட் ரயன் ட்ரிக்கல்டன், ஈடன் மார்க்ரம் தான் ஓப்பன் பண்ணுவான்னு பார்த்தோம்னா இந்த டேவிட் பெலிங்ஹாம் வந்து நல்லா விளையாண்டு இருக்காரு இந்த பாஸ்ட் வெல். பபூமா ஹஸ் பின் வெரி குட் ஃபார்ம் ஃபார் தெம். இப்போ இந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸா இல்லை டோனி டிசோர்சின்னு அந்த ஸ்டார்ட்டை விளையாட வேணா பார்க்கலாம். பட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆல்சோ பிளேட் வெல் இன் சம் ஆஃப் த சீரீஸ். கைல் வெரேனே வந்து இந்த கீப்பிங்கும் கொடுத்துடலாம். இஃப் யூஆர் பிளேயிங் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் as a batsman, you can play கைல் வெரேனே as a keeper. ஏன்னா ரயன் ட்ரிக்கெட்டர் வந்து ஓப்பனிங்கு போயிடுவார். அதனால தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் டோனி டிசோர்சி உள்ள வருது. யாருக்கு பதிலாக வரப்போறதுன்னு தெரியல. My view, the only option could be ahead of Tristan Stubbs. You can play him and play him in the top 3. ஆனா அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். அப்புறம் எப்படின்னா கோர்பின் பாஷா இல்ல வியான் மூல்டர் இப்ப இந்த லார்ட்ஸ்ல வந்து ஃபுல்லர் லெங்ஸ் போட்டாதான் யூ பி சக்சஸ்ஃபுல். வியான் மூல்டர் இஸ் மோர் லைக்லி டு டூ தட் தென் கார்பின் பாஷ். ஆனா நான் என்ன நினைச்சிருந்தேன், இப்ப டேன் பேட்டர்சன் இஸ் a வெரி குட் கண்ட்ரோலிங் பவுலர். Marco Janssen, Kahiso Rabada can be the 2 attacking bowlers. இப்போ ஒருவேளை one of those two don't get the breakthroughனா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஒருவேளை அவாதான் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு வந்து ஒரு செட் பண்ணிட்டான்னா தென் வியான் மூல்டர் will not be that much of an offensive option. இப்போதைக்கு அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல எஸ் பிளேட் சம் நாக்ஸ் ஹியர் அண்ட் தேர். அவர் இறங்கினா அவர் கண்டிப்பா அடிப்பரா. தட் டூ அகைன்ஸ்ட் திஸ் அட்டாக்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கோர்பின் பாஷோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் இஸ் 41. ஸோ வந்து நான் வந்து இஃப் ஐ பிளே ஹிம் இல் பி அ ஃப்ரண்ட் லைன் பவுலர். ஒரு 4 ஃப்ரண்ட் லைன் பவுலர். யூ கேன் ஆல்சோ பேட்டு. அப்புறமா கேஷவ் மகாராஜ் அந்த போகும்போது 5வது நாளுக்கு when that is more likely to take something for the spinners. இல்லைன்னா அவர் விளையாடலன்னா வியான் மூல்டர் தான் விளையாடுவார். அந்த ஒன் ஆஃப் தோஸ் டூ டு கம்பீட் ஃபார் தட் ஸ்லாட். அவா வந்து லுங்கியின் கீடிய விளையாடுவா. இப்ப டேன் பேட்டர்சனுக்கு பதில் லுங்கியின் கீடிய விளையாடிட்டு வியான் மூல்டர் எடா கோர்பின் பாஷ்னா அந்த ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவா லுங்கியின் கீடி அஹெட் ஆஃப் டேன் பேட்டர்சன் தான் விளையாடுவா. அப்படின்னா அந்த கண்ட்ரோலிங் ஆப்ஷன் இருக்காது. மார்க்கோ யான்சன் 3 ரன், கஹீசரபாடும் இப்பெல்லாம் இஸ் a very good bowler in test, but he can go at least 3.14 மாதிரி போவார். கார்பின் போஷும் ரன்னுக்கு போகலாம். அதனால தான் நான் இந்த கண்ட்ரோலிங் ஆப்ஷனுக்காக நான் டேன் பேட்டர்சனா விளையாடுவேன். அவ திருப்பியும் லிங்கியின் கீரி இன்னும் ஒரு அவரோட பெரிய பேருன்னு சொல்றான். நான் வந்து உண்மையா சொல்லியிருந்தேன்னா எடுத்துருக்கவே மாட்டேன் லுங்கியின் கீரிய. ஆனா அவ வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு எடுத்துன்னு வந்திருக்கா. ஸோ ஐ திங்க் தே வில் பிளே ஹிம் அஹெட் ஆஃப் டேன் பேட்டர்சன். அப்படி பண்ணா அது ரொம்பவே ஒரு தப்பான மூவ். ஐ ஹோப் தே டு நாட் டூ தட். இதை தவிர வேற செலெக்ஷன் கனன்றம்னு அவ்வளோ பெருசா இல்லை. இப்ப பிளேயிங் 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா இப்ப கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த கடைசி 11 டெஸ்ட் மேட்ச்ல வந்து இட் ஹஸ் பின் chasing 1-7, batting first has been 1-4. ஆனா with the properties of this ground you can win either by bowling first or batting first. ஆனா அதை என்ன சொல்றது, டிபெண்டிங் ஆன் விச் ஒன் யூ சூஸ் டு டூ யூ ஹவ் காட் டு பி எக்விப்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து டேன் பேட்டர்சனை விளையாடாத லுங்கியின் கீரி அண்ட் வியான் முல்டர்னு போனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஐ ஹோப் தே பிளே த 11 that I have suggested. இப்போ இந்த பிளேயிங் 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா இந்த டாப் 4 Usman Khawaja, Beau Webster, Manoj Labuschagne, Steve Smith compared with Ryan Rickelton, Aidan Markram, David Bedingham, Temba Bavuma. Usman Khawaja வந்து ஸ்ரீலங்கால நிறைய ரன் அடிச்சிருந்திருக்கார், பட் வாஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம் பாரர் கவாஸ்கர் ட்ரோஃபி. ஆனால் இஸ் பின் குட் இன் ஸ்ரீலங்கா. Beau Webster வந்து he can play anywhere along the top 4ன்னு கேள்விப்பட்டிருந்திருக்கேன். ஒரு கிளாசி பிளேயர், சாலிட் டெக்னிக்கு. மார்லஸ் லபிஷேன் அவ்வளோ ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்றா. ஆனால் அந்த பாரர் கவாஸ்கர் ட்ரோஃபிலேயே ஒரு வைட்டல் 50s அப்பக்கப்ப அடிச்சார். ஸோ நான் அவரை பேக் பண்ணுவேன். ஸ்டீவ் ஸ்மித் இஸ் வெரி குட்.
அப்புறம் ரயன் ரிக்கில்டன் ஒரு ரொம்ப நல்லா டெஸ்ட் கிரிக்கெட் எஸ் பிளேட் சம் சப்ஸ்டான்ஷியல் நாட்ஸ். இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்போ ஐபிஎல்லையும் நம்ம பார்த்தோம்னா ஐ கான் கம்பேர் ஐபிஎல் வித் திஸ். ஆனா ஒரு 20-30 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. இப்போ ஒருவேளை அந்த மாதிரி இஃப் அடிச்சுதான் விளையாடுவார். இஃப் கெட்ஸ் ஆஃப் டு அ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் கொடுத்துட்டாருன்னா தே வுட் நாட் வாண்ட் டு டூ தட். ஏடன் மார்க்ரம் இந்த லாஸ்ட் ஸ்பெல் அண்ட் ஐபிஎல் ஹஸ் பின் கான்ஃபிடென்ட். டேவிட் பெரிங்கம் வந்து ஒரு சில ஸ்கோர் அடிச்சிருந்திருக்கார். பட் ஸ்டில் வுட் யூ கம்பேர் ஹிம் டு மார்னஸ் லபிஷியன் ஸ்டீவ் ஸ்மித்லாம் தெரியல. பட் இஸ் அ குட் பிளேயர். பஹூமா ஹஸ் பின் இன் வெரி குட் ஃபார்ம். ஸோ இந்த டாப் 4ன்னு பார்த்தோம்னா யாரு பெரிய பேருன்னு சொன்னா இட் வில் கோ டு ஆஸ்திரேலியா. பட் ஐ திங்க் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ பியூ வெப்ஸ்டர் ஓப்பனிங் விளையாடினா மார்னஸ் லபிஷியன் வந்து எந்த இன்னிங்ஸ் அடிக்க போறேன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அடிச்சிடுவார், ஏதாவது ஒன்று அடிச்சிடுவார். அண்ட் யூ காட் அ கான்ஃபிடன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கான்னு பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை கம்பேர் அட் வாட் இட் மேபி வுட் ஹவ் பின் பிஃபோர். அப்புறம் மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி லோவர் மிடில் ஆர்டர். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், கைல் வெரேனே, கார்பின் போஷ்னா. கண்டிப்பா அந்த பேட்டிங் எட்ஜ் இஸ் கோயிங் டு பி வித் ஆஸ்திரேலியா. பட் இப்போ கார்பின் போஷ் ஷுட் ஆல்சோ ப்ரொவைட் சம்திங் வித் த பால். அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் ஏஜ் இப்போ ஒருவேளை பவுலிங் ஃபர்ஸ்ட்ன்னு பண்ணான்னா அந்த டே 1ல ஹூஸ் கோயிங் டு பி ஏபிள் டு மேக் அன் இம்பாக்ட்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கு பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், ஸ்காட் போலண்ட். ஜாஷ் ஹேசல்வுட், போலண்ட் யாராவது ஒருத்தர் நாட் ஃபுல்லி ஃபிட்னு வந்தா அப்போ மிச்சல் ஸ்டார்க்கு கொண்டு வரலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கார்பின் போஷ், மார்க்கோ யான்சன், கஹிசோ ரபாடா, டேன் பேட்டர்சன். இப்போ அவளுக்கும் நல்ல சீம் போலிங் அட்டாக் தான் இருக்கு. என்ன சொன்னாலும் யூ காட் தோஸ் 3 சீமர்ஸ் தட் ஆஸ்திரேலியா காட். இப்போ கஹிசோ ரபாடா வந்து இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் போலர். நிறைய பேர் கேட்கறா அந்த பேஸ்ட் அந்த அதர் ட்ரபிள்ஸ் எஸ் காட்டி ஹவு வில் இட் அஃபெக்ட் ஹிம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வெறித்தனமா வருவார். ஐ டோன்ட் திங்க் இட் அஃபெக்ட் ஹிம் அஸ் மச். மார்க்கோ யான்சன் ஹியர் அண்ட் தேர் ஒரு சில சமயம் விக்கெட் எடுக்கலாம், ரன் கண்டிப்பா கொடுப்பார். கார்பின் போஷும் ஃபுல்லட் லெங்க்ஸ் போடணும். ஃபுல்லட் லெங்க்ஸ் போடலைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடலாம். அப்புறம் டேன் பேட்டர்சன் கேன் பிளே த கண்ட்ரோலிங் ஜாப். நிறைய பேர் வந்து தேர் சேயிங் தட் ஆஸ்திரேலியா வில் வின். அந்த ஆஸ்திரேலியன் 11 பார்த்தோம்னா இட் பிகாஸ் ஆஃப் த பெடிகிரி ரேம்ஸ் இட் லுக் ஸ்ட்ராங்கர். ஆனா எனக்கு என்னமோ இப்போ ஐ எம் கோயிங் டு சே தட் கண்டிப்பா if you're looking at the disparity difference between the lower middle order, but Travis said Josh Inglis, Alex Carey compared to Tristan Stubbs, Kyle Verreynne, Carvin Boschna, அது ஒரு பெரிய கேப். ஆனாலும் இந்த 11 விளையாடணும் சவுத் ஆப்பிரிக்கா. இதுக்கு பதில் லுங்கியின் கீழே வியான் மோல்டர் விளையாடினானா ஆஸ்திரேலியா வந்து say that they will be well favorites to win. நான் வந்து for a change I'm going to say I'll see what South Africa can do. I hope they win. I'm going to put my money on them. ஆனா என்ன கருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட மை ஒப்பீனியன்.